ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பிரிக் மேசன்ரி சூப்பர்வைசனுக்கான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோக்கிங் ஆஃப் பிரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த வெட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிரிக் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஹரிசான்டல் ஃபர்ஸ்ட் பெட் கோர்ஸ், ப்ராப்பர் மோர்டர் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ், proper lap vertical joints, split level and plumb up checkings, racking joints of the brick masonry. நம்ம brick masonry பண்ணுறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ண போகிற மேசன்ரியை வந்து நம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்து கொஞ்சம் டெப்த்தாக பேசுவோம். சோக்கிங் ஆஃப் bricks. ஸோ it contributes to strength of பிரிக் மேசன்ரி. நம்ம பண்ண போகிற மேசன்ரியோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சோக்கிங் ஆஃப் பிரிக்ஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளீன் வாட்டரில் சோக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வாட்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கரையும் தன்மை வாய்ந்த ஒரு சில டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் இல்லையா, ஸோ அது கூட ரியாக்ட் ஆகக்கூடிய எல்லா பொருளும் வந்து வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம மோட்டரில் வந்து தேவையான அளவு தண்ணி தான் மிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த தேவையான அளவு தண்ணியை வந்து இந்த பிரிக் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா மோட்டரோட குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரிக்ஸை வந்து சோக்கிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதோட பீரியட் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 12 hours வந்து சோக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய பிரிக்ஸ் வந்து பல்க் ஆஃப் பிரிக்ஸ் வந்து இருக்கும்போது வந்து அதை வந்து எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு இமர்ஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான வாட்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்காது, அதுக்கான சோர்ஸும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 5 to 8 hours வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டரை வந்து அது மேலே ஸ்ப்ரே பண்ணி அதோடய வாட்டர் அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு இந்த ப்ராசஸால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்கும். இந்த ப்ராசஸால் வந்து நம்ம பிரிக் மேசன்ரி வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து ரீச் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பற்றி அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.